வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார் மற்றும் சனி பார்க்கிறார். அப்படிங்கிறதும் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் செல்லும்போது சந்திரனின் பார்வையும் இங்கே அமையும், சந்திரனின் அஷ்டமமும் இங்கே அமையும் என்பதனாலும் ஒரு 2 நாட்களுக்கு மயக்கங்கள் மனதிலே இருக்கும், மனதிலே புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அஷ்டமம் என்கிற இடத்திலே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானமான மகர ராசியை பார்ப்பதனாலே வாழ்க்கையிலே தெளிவான சிந்தனைகளை முடிவுடன் எடுப்பதற்கு நல்ல ஒரு சிந்தனா சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. பயங்களை கொஞ்சம் போக்கிவிட்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருக்கணும்னு எண்ணங்கள் வைத்து கொண்டீங்கன்னா மனதிலே அஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு செய்யக்கூடிய காரியங்கள் எப்பயுமே உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிட்டை கொடுக்கும். அப்படிங்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைவதனாலே லாப நோக்கிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் செலவு இருந்தாலும் வரவை பெருக்கி கொடுக்கும். அப்படிங்கிறதுனாலே தைரியமாக சில காரியங்கள்லாம் நீங்கள் செய்ய முடியும். அந்த காரியங்கள் உங்களுக்கு சுபிட்சத்தை பெற்றுத்தரும். அப்படிங்கிறதும் இந்த வாரத்திலே காமிக ஏகாதசி அப்படிங்கிற ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை நீங்கள் ஸ்துதி செய்வதனாலே உங்கள் எண்ணம் போல வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்ற நல்லதொரு க்ளூ அப்படிங்கிறதை மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த யோசனை உங்களுக்கு வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெற்றுத்தரும்.